Taste the Daily. பிரபஞ்சத்திலேயே ஓர் உன்னத உணவு, கலப்படமில்லா ஒரு புனித உணவு, கடவுளுக்கே கிடைக்காத அருட்பெரும் உணவு, பெற்றெடுத்ததோடு நின்றுவிடாமல் நம்மை பராமரிக்க தன் இரத்தத்தையே தாய்ப்பாலாக கொடுக்கும் அன்னையர்களை போற்றி வணங்கும் வாரமே உலக தாய்ப்பால் வாரம். குழந்தை பெற்றவுடன் தாய்க்கு சுரக்கும் பால் வெள்ளை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அது ஆரம்ப நாட்களில் குழந்தைக்கு தேவைப்படும் உடனடி மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் நோய் தடுப்பான்களையும் குழந்தைக்கு கொடுக்கும். போக போக தாய்ப்பாலின் நிறம் இயல்புக்கு திரும்பும். தாய்ப்பாலில் சத்து மட்டும் இல்லாமல் வெள்ளை இரத்த செல்கள் போன்ற உயிருள்ள அணுக்களும் இருக்கின்றன. அது குழந்தையின் தசை, எலும்பு, நரம்புகள் ஆகியவற்றை உறுதிப்படுத்தும் வேலையை செய்கின்றன. மேலும் தாய்ப்பால் கொடுப்பதால் தாய்மார்களுக்கு மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் வருவதை அறவே தடுக்கின்றன. மேலும் கருப்பையை அதன் இயல்பு நிலைக்கு சுருக்கி வலியை குறைக்கும். அதே போன்று ஒரு நாளின் பல்வேறு நேரங்களில் அதன் சத்தும் அடர்த்தியும் மாறுபடும். மேலும் தாய் என்ன சாப்பிடுகிறாரோ அதற்கு ஏற்றாற் போலவே தாய்ப்பாலின் சுவையிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இது குழந்தைக்கு பல்வகை சுவைகளை பால் பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கும். அதே சமயம் தாய்மார்கள் எந்த மனநிலையில் இருக்கின்றார்களோ அதே மனநிலை குழந்தைக்கு வரும் அபாயமும் இருக்கிறது. தாய்மார்கள் எவ்வளவு நாட்கள் தாய்ப்பால் கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ குழந்தைக்கு அது அத்தனை நன்மைகளை பயக்கும் என உலக சுகாதார அமைப்பு சொல்கிறது. மேலும் குழந்தைக்கு தாய்ப்பால் வெகுகாலம் கொடுப்பதால் பெரியவர்களாகும் பொழுது ஒபிசிட்டி என அழைக்கப்படும் அதீத எடை, நீரிழிவு நோய், இதய நோய்கள் வருவதை தவிர்ப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. மேலும் குழந்தைகளுக்கு பவுடர் பால் கொடுப்பதில் வரும் எந்த பக்க விளைவுகளும் தாய்ப்பாலில் ஒரு துளி கூட வராது. மேலும் அதனை விட அதிக போஷாக்கு இருக்கும் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையே. பல தாய்மார்கள் மத்தியில் தாய்ப்பால் தானம் செய்வது குறித்தான விழிப்புணர்வு பெருகி வருகிறது. இரத்த தானம் எவ்வளவு பெரியதோ அதைவிட மேன்மையானது தாய்ப்பால் தானம். சீராக தாய்ப்பால் கொடுக்க இயலாத தாய்மார்களின் குழந்தைகளுக்கு தானம் செய்யும் தாய்ப்பாலே வாழ்வின் ஊற்றாக அமைகிறது. எனவே தீட்டு இல்லாத, ஆபாசம் இல்லாத, மறைவாக பேசும் அளவிற்கு அபத்தமான விடயமாக கருதாமல் வெளிப்படையாகவே பேசுவோம். இது குறித்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். தாய்ப்பாலின் மகத்துவத்தை உணர்வோம். தாய்மையை போற்றுவோம். நியூஸ் ஜே செய்திகளுக்காக ஆண்ட்ரூ ஜான்.